வணக்கம். சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை. ஈரோடு மாவட்ட எல்லையில் சத்தியமங்கலம் மற்றும் முதுமலை புலிகள் சரணாலய பகுதியில் தெங்குமரகடா மலை கிராமம் அமைந்துள்ளது. 3 பக்கமும் அடர்வனம் சூழ மாயாற்றின் கரையில் இக்கிராமம் உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களது முக்கிய தொழில் விவசாயம் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பதுதான். அடர்ந்த வனப்பகுதியில் கிராமம் உள்ளதால் அவ்வப்போது வனவிலங்குகள் கிராமத்திற்குள் புகுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு கோத்தகிரியைச் சேர்ந்த பாலன், இவரது மனைவி லட்சுமி வயது 54 மற்றும் பலர் தெங்குமரகடா அருகே உள்ள கல்லம்பாளையத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது லட்சுமி மட்டும் பின்னால் மெதுவாக சென்று கொண்டிருந்தார். மற்ற உறுப்பினர்கள் முன்னால் சென்றனர். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள புதரில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை திடீரென லட்சுமியை நோக்கி ஓடி வந்து அவரை தாக்கி மிதித்தது. இதில் சம்பவ இடத்திலேயே லட்சுமி உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தார். லட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர். அப்போது ஒற்றை காட்டு யானை நின்றிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக தீப்பந்தத்தை காட்டி அந்த ஒற்றை காட்டு யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பின்னர் வந்து பார்த்தபோது லட்சுமி உடல் நசுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இரவு முழுவதும் லட்சுமியின் உடல் அங்கேயே இருந்தது. காலையில் வந்த வனத்துறையினரும் காவல்துறையினரும் லட்சுமியின் உடலை எடுப்பதற்காக சென்றனர். அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் லட்சுமியின் உடலை எடுக்க விடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் கழித்து பொதுமக்கள் 3 கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 1. யானைகள் ஊருக்குள் அடிக்கடி வருவதை வனத்துறையினர் பட்டாசுகளை வனப்பகுதிக்குள் வைத்து விரட்ட வேண்டும். 2. ஊருக்குள் குரங்குகள் அதிகமாக வருவதை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும். 3. நீண்ட நாள் கோரிக்கையான கல்லம்பாளையம் பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 3 கோரிக்கைகளை வைத்தனர். இந்த கோரிக்கைகளை ஏற்று அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறோம் என உறுதி அளித்ததின் பேரில் பின்னர் லட்சுமியின் உடல் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி. நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார்.